ஐயோ! முடியலடா சாமி. அவங்க வீட்டுக்கார கூட்டிட்டு போய் பார்க்குக்கு போயிருக்குது அது ஃப்ரெண்டுகளோட. போன இடத்துல அது என்ன வேலை பண்ணுது தெரியுமா? அந்த குழந்தை பிள்ளைகளெல்லாம் உட்கார வச்சு ராட்டினம் சுத்துவாங்கல்ல, அதுல உட்காந்துட்டு ராட்டினம் சுத்திட்டு இருக்குதும்மா. வயித்து புள்ளத்தாச்சியோட. இது இது வேற பாக்குதா அது? நான் அதெல்லாம் பார்க்கலையே ஸ்டேட்டஸ்லாம். நான் நம்பரே அது ரொம்ப நம்பரே நாளா இருக்கான்னு தெரியல. முதல்ல அதை செக் பண்ணணும். அதெல்லாம் பார்க்கல. எங்கம்மா, ரோஜா, பிரபா, ஜெயா சிஸ்டர் யாருமே இல்ல. யாருமே வர்றதில்ல. இந்த கேக்குதே தவிர வரமாட்டேங்குது. ஹலோ ஜெயா சிஸ்டர்னு ம். நீங்க சொல்லாதீங்க. நீங்க ஜெயா. அப்புறம் ஜெயா சிஸ்டர் வரலன்னு கேள்வி கேட்காதீங்க. அவங்க சத்யா சிஸ்டர் இப்போது. ஐயோ, அவங்க சொன்னாங்களே எத்தனை எத்தனை சத்தியா அப்படி கிளம்பி இருக்கீங்க? முதலையாவது ஒரு குரூப்னு ஒண்ணு வச்சிருங்க. அட்லீஸ்ட் வரலைனாலும் அதுல ஒரு மெசேஜ போட்டாலாவது எல்லாரும் வருவாங்க. நம்ம அஜித்த கூட காணோம். வந்து அப்பப்ப உளருவான். 34 கூட பிள்ளையில போய் கமெண்டாவது அடிப்போம். அவனும் வர்றதில்ல. அவங்கலாம் எல்லாரும் வந்துகிட்டு தான் இருந்திருப்பாங்க. என்னாலதான் யாருமே வர்றதில்ல. ஏன்னா நான் ஒழுங்கா அடங்கி உட்காந்து லைவ் போடுறதே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்தா அதே சத்யா தான் டாக்டர். ஹாய் ரோஜா செல்லம். லவ் யூ டூ. ஹாய் செல்லம்மா. வணக்கம்டா. எப்பரா இருக்க ரோஜா? எஸ்கே ஹாய் வணக்கம். ஹாய் அக்கா செல்லம். அஜித் ஒரு ரொம்ப கெட்ட பையமா. ஹாய் தர்ஷன் ப்ரோ. அதாவது எஸ்கே அன்னைக்கு வாங்க தப்பா எடுத்துக்காதீங்க. வாங்க எஸ்கே வணக்கம். எப்படி இருக்கீங்க? லைஃப் டுகெதர் போடும்போது தமிழ் வரல. எல்லாம் பியூர் இங்கிலீஷ்ல வந்துட்டு இருந்துச்சு. தான் படிச்சு ஃபர்ஸ்ட் நாள் போட்டாரு. ஏன் தர்ஷன்? அந்த ஸ்கிரீன மாத்துறதுக்காக நாங்க அன்னைக்கு நானும் என் பையனும் சேர்ந்து போராடி பார்த்து ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டோம். என்னன்னா டிஸ்ப்ளேவே தமிழ்ல மாத்தியாச்சு. இந்த லைவ் முடியிற வரைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் எப்பயும் போல நார்மலா மாத்திக்கணும். சதீஷ் ப்ரோ ஹாய். என்ன சதீஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சதீஷ் சாப்பிட்டாச்சா? லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு லைக் போடுங்க. சப்போர்ட் பண்ணல. சாப்பிட்டீங்களா அம்மா தெரியல என்ன சாப்பிட்டீங்க? ரச சாப்பாடுடா. ஹாய் பிரவீன் ப்ரோ. பிரவீன் ப்ரோ இல்ல சத்யா. நான் சாப்பிட்டேக்கா. நீங்க சாப்பிட்டீங்களா? சரி அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே என்னாச்சு? அம்மா பாய் சொல்லிட்டு போறீங்க. என்ன ஆச்சு? பேசுங்க ப்ரோ. ஏன் திடீர்னு பாய் சொல்லிட்டு போறீங்க? எஸ்கே நீங்க எப்பயும் நீங்க நார்மலா பேசுங்க. உங்கள திட்டின ஒரு வரமாட்டாங்க இனிமே. சரியா? ஏன்னா அவங்கலாம் வேற மாரி அதனால அவங்க வரமாட்டாங்க. நீங்க அதனால அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டு நீங்க வராம இருக்காதீங்க. 2வது உங்ககிட்ட நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஆ உங்கள நாங்கலாம் திட்டிட்டோம். அதுக்காக சாரி கேட்டுக்கிறேங்க. அம்மா என்ன ஸ்பெஷல்? எனக்கு இத பத்தி ஒண்ணுமே சாப்பாடு, தெரியாது எஸ்கே ரசம் ப்ரோ. தான் என்ன ஸ்பெஷல். நடந்துச்சுன்ட்டு. சாரி. எனக்கு தெரியாது உண்மையா என்ன நடந்துச்சுன்ட்டு. ஏதோ அக்கா சம்திங் ஹேப்பன் போல இருக்கு. ரோஜா சிஸ்டர் தங்கச்சி. ம். என்ன சொல்றீங்க அக்கா? எனக்கு புரியல. அவங்க ரோஜா சிஸ்டரோட தங்கச்சிங்களா? சத்யா? எஸ்கே ஐ அம் சாரி. எனக்கு எஸ்கே புள்ள மாரி வந்து அறிமுகம் ஆனாரு. அப்படிதான் நான் அந்த உரிமையில தான் திட்டிட்டேன் எஸ்கே. சரியா? எதுவும் நெனச்சுக்காதீங்க அன்னைக்கு. அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும், ஒருத்தரோட பெர்மிஷன் இல்லாம ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா, ஆ அது மனசு கஷ்டப்படுத்துற மாரி இருக்கும். அதனால தான் அன்னைக்கு அந்த வார்த்தைய நான் சொன்னது. அப்பா கேமரா சரியாகி விட்டதா? கேமரா வந்து இவருக்கு வந்து தர்ஷன் வந்து ஜாயிண்ட் அன்னைக்கு கேமரா சரியாயிடுச்சு. வரவே இல்ல. நேத்து நான் சிங்கிளா லைவ் போட்டனால கேமரா ஒர்க் ஆகவே இல்ல. ரோஜா சிஸ்டர் எனக்கு ஏஜ் 28. பார்றா. ஆ. எப்புட்றா இதெல்லாம் நடக்குது?